ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேளாங்கண்ணி ட்ரிப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. போகும்போது பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து எக்மோர் போயிட்டு எக்மோர்லேருந்து ட்ரெயினில் தான் நம்ம போயிருந்தோம். அன்ரிசர்வில் போயிருந்தோம். அதுவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஆனால் வந்து உங்களுக்கு ட்ரெயின் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு 8 ஹவர் ஆகும். இது வந்து எக்ஸ்ப்ரெஸ் இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டாப்லேயும் நின்று போகும். அதுவும் இல்லாமல் இப்போ எங்கள் ஊருக்கு போகிறோம், நெல்லை திருச்சி எக்ஸ்ப்ரெஸ் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாகும் டைமிங் வந்து, அதுவும் ஸ்பீடு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் இறங்கி இறங்கி லோக்கல் ட்ரெயின் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ஏறி இறங்குறவங்க அதுவும் அவங்களுமே வந்துட்டு இதில் வந்து ஜேர்னி பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து விழுப்புரம் போகிறவங்க சென்னையில் ஏறி விழுப்புரம் இறங்குவாங்க, செங்கல்பட்டு தாம்பரத்தில் இறங்குறவங்க இந்த மாதிரி இறங்குறவங்களுமே ஏறி இருப்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 11:45ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ட்ரெயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 தான் வந்துச்சு. எனக்கு லேட் தான் ட்ரெயின். அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் ஸ்டேஷனில் இருந்துட்டு. ஆனால் ட்ரெயினில் போகிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து அசதி தெரியாது. பஸ்ஸில் வந்து நீங்கள் எப்படி தான் படுத்துட்டு போனாலுமே உங்களுக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் ட்ரெயினில் வந்து நீங்கள் அன்ரிசர்வில் போனாலும் சிட்டிங்லேயே 8 ஹவர் 9 ஹவர் போனால் கூட உங்களுக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் வந்து தெரியாது. பிரிஸ்காக அடுத்தடுத்து நம்ம வந்து சுற்றி பார்க்குறத வந்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி வந்து டைம் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து முன்னாடியே நீங்கள் ஷெட்யூல் பண்ணி ரிசர்வ் பண்ணி போங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முன்னாடியே நீங்கள் டிக்கெட்டு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக்கெட் ரிசர்வ் பண்ணிக்கோங்க. நிறைய ட்ரெயின் இருக்குது. அதேமாதிரி ஈவினிங் நைட்டு வர்றதுக்கும் நாகப்பட்டினத்துலேருந்து இருக்குது. அதேமாதிரி இப்போ நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலுமே நாகப்பட்டினத்தில் இறங்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அங்கேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு ஆட்டோவோ இல்லை பஸ்ஸே வரும். நிறையா வந்து ப்ரைவேட் பஸ்ஸஸ் இருக்குது. அதுலேருந்து வந்துட்டு நீங்கள் வந்து கிளம்பி பஸ் ஸ்டாப் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பஸ் வேளாங்கண்ணிக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து வேஸ்ட்டாக காசுலாம் நீங்கள் வந்து பார்க்க வேணாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கனாலே நாகப்பட்டினம் ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்தாலே ஒரு 3-4 மினிட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாப் இருக்கும். ஒரு அந்த வழியில் நடந்து வந்தீங்கன்னா ஆட்டோலாம் தாண்டி வந்தீங்கனாலே ஒரு ஸ்டாப் இருக்கும். அந்த ஸ்டாப்பில் நின்னாலே உங்களுக்கு வந்து நாகப்பட்டினத்துக்குள்ளே அந்த பஸ் ஸ்டாப் போகிறக்குள்ளே பஸ் வந்து வரும். சரியா? அதில் வந்து நீங்கள் ஏறி பஸ் ஸ்டாப் வந்துட்டிங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வேளாங்கண்ணிக்கு. ஏன்னா பஸ் ஆட்டோ ஃபேர் வந்து உங்களுக்கு தெரியும் அதிகமாகும். அதனால் நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணி பணத்தை வந்து சேவ் பண்ணிக்கலாம்.
இது மாதிரி ட்ரெயின்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் இறங்கி இறங்கி இருப்பாங்க. இப்போ ஒரு ஸ்டாப்பில் வந்தோடனே இறங்கிடுவாங்க, அடுத்து அதில் ஏறுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பேலன்ஸ்டாக ரொம்ப ரஷ் இல்லாமலே போயிட்டோம் சிட்டிங்லேயே. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கும்பகோணம் அந்த பக்கம்லாம் போகும்போது உங்களுக்கு வந்து இடம் மயிலாடுதுறை அதெல்லாம் போகும்போது என்ன ஆகிட்டுனா கம்மியாகவே ஆகிட்டாங்க, காலியாகவே ஆகிட்டு. திருவாரூர்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா காலியாக இருந்துச்சு, ட்ரெயின் ஃபுல்லாகவே காலியாகிடுச்சு. ஏன்னா காரைக்கால் தான் லாஸ்ட்டு. அதனால் வந்து எல்லாருமே வந்துட்டு அந்த ஸ்டாப்பு வர வர இறங்கிட்டே இருந்துட்டாங்க. இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் நாங்கள் போகும்போது ஈஸ்டருக்கு மறுநாள் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து செலிப்ரேஷன் போயிட்டு இருந்துச்சு. உயிர்த்த இயேசுவை வந்துட்டு இதில் வந்து பவனியாக வந்து கடற்கரை வழியாக போய் அந்த தெரு சுற்றி வந்து அதையும் வந்து பார்த்துட்டோம். அப்புறம் பீச்சுக்கும் போயிட்டு உடனே வந்துட்டு ரூமும் வந்து பார்த்துட்டோம். லக்கேஜ்லாம் வச்சுட்டு அப்புறம் அன்றைக்கி வந்து ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா நாங்கள் ஈஸ்டருக்கும் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு தூங்கலை. அண்ட் நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து ஒரு 3-4 ஹவர் தான் தூங்கிட்டு அகெயின் நம்ம வந்து கிளம்பிட்டோம் சர்ச்சுக்கு. அதனால் வந்துட்டு ஒரே டயர்டு. நைட்டு வந்து ஸ்டே பண்ணி தூங்கிட்டு சர்ச்சிலே ஒரு 9:30 10 மணி வரைக்கும் நான் அங்கே இருந்தேன். இந்த மாதா குளத்துக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா நிறையா மக்கள் வந்து அங்கேயே படுத்துட்டாங்க, வெளியவே கீழவே. அதாவது வெளியே சர்ச்சு முன்னாலேயே அந்த மாதா குளத்துக்கு தர மண் தான், அதுலேயுமே இருந்தாங்க. அது பிறகு ஈவினிங் பார்த்திங்கன்னா தான் நிறைய பேர் அதில் வேண்டுதல் பண்ணியிருந்தாங்க, முட்டி போட்டு வேண்டுவாங்கள்ல. அந்த பாதையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஈவினிங் வந்து நிறையா அங்கே பிரதர்ஷனமும் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கவே எனக்கு, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அதனால் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓ இப்படியும் பண்ணுவாங்க அப்படின்னு இருந்துச்சு. நீல்டம் முட்டி போட்டு போவாங்க, அது பார்த்துருக்கேன். நடந்து போவாங்க, வெயிலில் போவாங்க, அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அங்கே பிரதர்ஷனம் பண்ணி அன்றைக்கி தான் நான் பார்த்தேன். ரொம்பவே அவ்வளோ பக்தி, கடவுளுக்காக நான் என்னோடய வேண்டுதல் இது, நான் கடவுளுக்காக பண்ணுறேன் அப்படின்னு அவங்க வந்து பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த தேர் பவனியுமே பார்த்திங்கன்னா நல்லா கேப்சர் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஆடம்பரமாக இருந்துச்சு உயிர்த்த இயேசுவோட பவனி பார்த்திங்கன்னா. அடுத்து இதுதான் அந்த மணலில் வந்து போகிறது. நைட்டு இது வந்து 9:30 அப்படிங்கிறதுனால அங்கே வந்து ஆள் இல்லை. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. இப்போ கூட அந்த ரன் முட்டி போட்டு போகிறாங்க, நடந்து போகிறாங்க. எல்லோரும் அவங்கவுங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்துச்சோ, என்ன உறுத்தி வேண்டுதல் பண்ணியிருந்தாங்களோ அவங்க அதை வந்து அங்கே முடிச்சுட்டு அங்கே கேண்டில் ஏற்றி ப்ரேயர் பண்ணிவிட்டு போகிறாங்க. அவ்வளோ ஒரு கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் இந்த வழி இருக்கும். அது ஃபுல்லாகவே அவங்க வந்து நடந்தோ முட்டி போட்டோ அங்கே பிரதர்ஷனம் பண்ணியோ வெயில்லையோ மழையோ அந்த மாதிரி கூட அவங்க வந்து பொருட்படுத்தாமல் அவங்க வந்து இங்கே வந்து அந்த கேண்டில் ஏற்றி வந்து அவங்களோட பிரார்த்தனையை வந்து முடிக்கிறாங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா கோவில் இருக்கும், மாதா குளம் இருக்கும். அப்போ மோர் குடம் தூக்குன அந்த பால் கொடுக்குற அந்த இடம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய கோயில், சின்ன கோயில், நட்சத்திர கோயில், அப்புறம் தியான மண்டபம். உங்களுக்கு தியானம் பண்ணணும் அப்படின்னா அது இருக்குது. அண்டு கவுன்சிலிங் இருக்குது. அதுக்கு நிறையா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் தான் இருக்கணும். அந்த பீச் இருக்குது. நீங்கள் சர்ச்சு ரூம் வேணும் அப்படின்னீங்கன்னா வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் சர்ச்சு ரூமே வந்து அலாட் கிடைக்கும். அதே மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா எல்லா கொங்கினி, அடுத்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில், இங்கிலீஷ், மலையாளம், தமிழ், இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயுமே ஒவ்வொரு சர்ச்சில், இப்போ சின்ன சர்ச்சில் அப்படின்னா தமிழ், அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சில் வந்து தமிழ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ், ஹிந்தி, மேலே அதுக்கும் மேலே ஒரு சர்ச் இருக்குது, அங்கே பார்த்திங்கன்னா ஹிந்தி. அண்டு கொங்கினி வந்து இந்த மாதா குளத்துக்கிட்ட இருக்குது பாருங்கள், புது நட்சத்திர விண்மீன் ஆலயம், அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொங்கினியில் வந்து மாஸ் நடக்குது. இந்த மாதிரி நிறையா வந்துட்டு உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜஸ் பீப்புள் வந்து வராங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சர்ச்சில் வந்து அந்தந்த டைமில் வந்து அவங்களுக்கு கன்வீனியண்ட்டான ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வந்து அங்கே வந்து ப்ரேயர் நடக்குது. அதேமாதிரி வந்து நம்ம மாதாவுக்கு வந்து புடவை சாத்துறோம், இல்லை தங்கத்தில் செய்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே காணிக்கை வந்து மெயினாக இதுலேயும் இருக்கும். அண்டு நீங்கள் எழுதி கொடுக்கணும் அப்படின்னாலும் கண்காட்சியில் வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்,
நீங்கள் அதில் வந்து எனக்கு இந்த வேண்டுதல் நடந்துச்சு, அதில் வேண்டுதல் வந்து நிறைவேற்றுறாங்க, அதெல்லாம் வந்து காணிக்கையை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதை நினைவு ஒரு பரிசாக கூட நீங்கள் அதிலே ஃபிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் அதை வெள்ளிலேயோ தங்கத்துலேயோ இல்லை வேறு இதுலேயோ உங்களுக்கு அதை வந்து ஒரு ப்ரெசன்டேஷனாக நீங்கள் வந்து அங்கே வச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு அதை பார்த்து அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஒரு நம்பிக்கையாக வந்து வேண்டுதலுக்கு வேண்டி அவங்களும் அவங்களோட வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றிப்பாங்க. அதனால் அந்த கண்காட்சியும் இருக்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உள்ளே போய் பாருங்கள். தங்கத்தில் வெள்ளியில் எப்படி அருமையாக வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். அது மாதிரி இதோட வரலாறு இருக்கும். அது மாதிரி எந்தெந்த பேர்லாம் வந்திருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் வந்திருப்பாங்க, சிஎம் வந்திருப்பாங்க, எத்தனை சிஎம் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்காங்க, என்னென்ன செலிப்ரேஷன் நடந்திருக்கு, எத்தனை ஃபாதர்ஸ் இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு எல்லா வரலாறுமே அங்கே வந்து உங்களுக்கு கண்காட்சியில் இருக்கும். அதே மாதிரி டெய்லி மார்னிங் பார்த்திங்கன்னா மாஸ் வந்து ஜெயா ப்ளஸில் வந்து போடுவாங்க. அது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். 6 to 7 o'clock வந்துட்டு இந்த வேளாங்கண்ணிலேருந்து மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ரேயர் வந்து மாஸ் சர்வீஸ் வந்து போயிட்டுருக்கும். திருப்பலி நிறைவேற்ற வந்து கண்டினியூஸாக ஒளிபரப்பிட்டு வராங்க. அதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த நம்ம வந்து இது அப்போ தான் 1 hour மட்டும் மாதா டிவிலாம் வர்றதுக்கு முன்னாலேருந்தே அந்த ப்ரோக்ராம் வந்து போய்கிட்டு இருக்கு. நிறைய பேரோட வேண்டுதல்கள் பார்த்திங்கன்னா அதுங்க வந்து மத ரீதியில் வந்து கிறிஸ்டின் தான் வரணும் அப்படின்லாம் கிடையாது. எல்லா லாங்குவேஜ் வராங்க, எல்லா ரிலீஜியன் பீப்புளும் வராங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ரிலீஜியன் ரிலேட்டட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க தான் வராங்க, அவங்களோட வேண்டுதல் தான் கேட்குது அப்படின்லாம் இல்லை. எல்லா பீப்புளுமே வராங்க, எல்லா லாங்குவேஜ் பீப்புளுமே வராங்க, எல்லா கண்ட்ரிலேருந்துமே வராங்க. நிறையா வெளியூர்லேருந்து வர்றவங்கள வந்து நம்ம பார்க்கலாம். அவ்வளோ பேர் வந்து வராங்க. இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அப்படின்னா நட்சத்திர ஆலயம், விண்மீன் ஆலயம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் அவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே தான் வந்து அந்த கொங்கினியில் வந்து இது நடத்துவாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ எப்படி சொல்கிறதுனா அகலமாக ப்ராடாக இருக்கும். அவ்வளோ இருக்குது, அவ்வளோ பேர் உட்காந்து மாஸ் வந்து பார்க்கலாம். அந்த அளவு வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வேண்டிட்டு அவங்களோட வேண்டுதலுக்கு வந்து அது இது கர்ச்சிப் கட்டுறது, ஊஞ்சல் கட்டுறது, தொட்டில் கட்டுறது, அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பூட்டு இது பண்ணுறது, ஜெபமாலை இது பண்ணி ப்ரேயர் பண்ணி போடுறது, இந்த மாதிரி இருக்கும். இதான் நீங்கள் விண்மீன் ஆலயத்தோட உள்ள என்ட்ரன்ஸ் உள்ளே பார்த்திங்கன்னா இன்சைடு வந்து இப்படி தான் இருக்கும். இவ்வளோ பெரிய ஹால், அதாவது பெருசாக இருக்குது, அங்கங்கே வேஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு நிறைய நல்லா காற்றடிக்குது, செம்மையாக இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக வந்துட்டு நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்டாச்சு, ஜீசஸோட ஸ்டாச்சு பாருங்கள். இது வந்து நம்மளை வந்து வாங்க என் கூட லைக் தட்டு அந்த மாதிரி வந்து ஒரு மூமெண்ட்டில் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரூம்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே எல்லாமே ரூம் வந்து நீங்கள் பீச்சுக்கு பக்கத்துலேயும் எடுத்துக்கலாம், இல்லை தள்ளி எடுத்துக்கலாம். உங்களோட கன்வீனியன்ட் பார்த்துக்கோங்க. பார்க்கிங் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. பீச்சில் பார்த்திங்கன்னா பீச்சில் வந்துட்டு அமைதியாக இருக்கும். நிறைய ரஷ்ஷஸ் வந்து நாங்கள் போன டைம் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஈஸ்டர் அடுத்த நாள் அப்படிங்கிறதுனால ஈஸ்டர் அன்னைக்கு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஈஸ்டர் கழிச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்மி தான். இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஆளுங்க பார்த்திங்கன்னா. அதனால் ரிலாக்ஸாக இருந்துச்சு, எந்த பயமும் கிடையாது. அதேமாதிரி போலீஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஒரு வாக் போயிட்டு அப்புறமா அங்கே வந்து குளிச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா ஜாலியாக வந்துட்டு ரிஃப்ரெஷ்ஷாக உட்காந்து நீங்கள் பேசலாம். பசங்க வந்து நல்லா விளையாடுவாங்க. அந்த மாதிரி இதுவும் ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த மாதிரி குட்டி குட்டி ரைடு இருக்குது, ஒட்டகம் இருக்குது. நீங்கள் ரைட் போகணும் அப்படின்னா அது மாதிரி இருக்குது. ஷாப்ஸ் இருக்குது, மீன் இந்த மாதிரி அங்கே சீ ஃபுட்ஸ் நிறையவே கிடைக்குது. அதை நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்லாம், என்ஜாய் பண்ணலாம். சாப்பிட்றதுக்குமே டீ, காஃபி அண்டு இப்போ கான் மாதிரி பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரியும் இருக்குது. குளிக்கவும் செய்யலாம். ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பக்கத்துலேயே இருக்குது, க்ளீனாகவும் இருந்துச்சு. மேக்ஸிமம் வந்துட்டு இது இல்லை, சுத்தமாக இருந்துச்சு.
எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய வந்து ஷாப்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கு வாங்கணும், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னாலுமே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சிப்பியில் உள்ள பொருள் இருக்குது, பேகு அண்டு அசசரிஸ் பார்த்திங்கன்னா இயரிங்கு அண்டு டேட்டூ போடுறது, கீ செயின்ஸு, பேகு, பர்ஸஸ்ஸு, வெசல்ஸு, இந்த மாதிரி நிறையா எல்லாமே இப்போ அது மாதிரி ஹேர் அசசரிஸ்லாம் 10 ருபீஸ். அப்படி சாப்பிட்றதுக்கு உள்ளது பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. அது மாதிரி ஃபுட்டு இதில் கேண்டீனும் இருக்கும். நம்ம சர்ச்சோட கேண்டீனும் இருக்குது, க்ளீனாக இருக்குது. நம்மளே செல்ஃப் சர்வீஸு ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் கிடைக்குது. அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரீட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கும். சாப்பிடணும் அப்படின்னாலே நிறையா இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடலாம். உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் வந்துட்டு கிடைக்குது. அதே மாதிரி நம்ம ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்துட்டு வந்துடும், ப்ரைவேட் பஸ்ஸில். அதில் பார்த்திங்கன்னா டிவி வேறு, ஏசி வேறு. எப்படியோ வந்து இந்த ட்ரிப்பு வந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்து முடிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.